நியூஸ் அண்ட் நியூஸ் பிளாஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ராஷித் மல்கத்தீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். தேர்தலின் பின்னர் புதிய அரசாங்கத்தின் தலைவர் பிரதமரே என்கின்றார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. ஐநாவின் மனித உரிமை பேரவையின் பிரேரணையை நிறைவேற்ற வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு சம்பந்தன். இந்தியாவிற்கு வழங்கப்படும் மானியங்கள் நிறுத்தப்படும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தேர்தலின் பின்னர் அமையப்போகும் புதிய அரசாங்கத்தின் தலைவர் பிரதமராக இருப்பார் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நிவித்திகளையில் இன்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். 19வது திருத்த சட்டத்தின் கீழ் நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதியின் பெரும்பாலான அதிகாரங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. இதனால் அடுத்த அரசாங்கத்தின் தலைவரை தெரிவு செய்யும் போது ஊழல் மோசடி இல்லாத ஒருவரை தெரிவு செய்வதற்கு மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தலின் பின்னர் அமையப்போகும் புதிய அரசாங்கத்தின் தலைவர் ஜனாதிபதி அல்ல எனவும் பிரதமரே நாட்டின் அடுத்த தலைவராக இருப்பார் எனவும் தெரிவித்துள்ளார். ඊළඟ මැතිවරණයකට පස්සේ ජනාධිපතිවරයාගේ බලතල ඉතාම සීමිතයි. මීළඟ මැතිවරණයකින් රටේ ප්‍රධාන වශයෙන් ප්‍රධාන තනතුර වෙන්නේ ජනාධිපති ධූරය නෙවෙයි අගමැති ධූරය. ඒ නිසා මේ රටේ ජනතාවගේ සාකච්ඡාව සහ සංවාදය දේශපාලන වශයෙන් විය යුත්තේ ඊළඟ ජනාධිපතිවරයා කවුද කියන එක නොවේයි. ඊළඟ අගමැතිවරයා කවුද කියන එකයි සංවාදයට ලක් විය යුත්තේ. விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் போரின் பின்னர் முஸ்லிம் அரசியல்வாதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கூறப்படும் கருத்தை முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா மறுத்துள்ளார். විශ්වාස කරන්නේ ඒ වෙලාවේ මුස්ලිම් ජනතාව ත්‍රස්තවාදී ක්‍රියාවලට යොමු වුණා කියලා අපිට කිසිම හොඩුවාක්වත් තිබුණේ නැහැ. මම හිතන්නේ මුස්ලිම් ජනතාව එවැනි දේවල්ට යොමු වුණා කියලා. අදටත් මම හිතන්නේ මේ රටේ මුස්ලිම් ජනතාව පොදුවේ ගත්තම එවැනි මානසිකත්වයක ඉන්නවා කියලා. LTT ත්‍රස්තවාදයේ තිබුණා. LTT ත්‍රස්තවාදයේ පවණයි ඒ වෙලේ රටේ තිබුණ ත්‍රස්තවාදයක තිබුණේ කියන මතය තමයි මම. நேற்று கொழும்பில் நடந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் போரின் பின்னர் முஸ்லிம் அரசியல்வாதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலி உறுப்பினர் ஒருவர் கொழும்பில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த சரத் பொன்சேகா, இறுதிப் போரின் போது முஸ்லிம் தரப்பினர் விடுதலை புலிகளுடன் தொடர்பு பட்டிருந்ததற்கான எவ்வித தடயங்களும் இருக்கவில்லை என்றும் முஸ்லிம்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள் என்பதை ஏற்க முடியாதென்றும் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் மக்களிடம் ஆயுதங்களை தூக்கும் மனநிலை இன்றைய காலகட்டத்திலும் காணப்படவில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையின் இறுதிப் போர் நடைபெற்ற 2 வருடங்கள் 9 மாதங்களில் 23,000 விடுதலை புலிகளை இலங்கை ராணுவம் கொன்றதாகவும் 12,000 பேரை கைது செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். 23,000 හමුදා යුද හමුදා විසින්ම ඝාතනය කරා. තව 12,000ක් අත්අඩංගුවට ගත්තා. සිවිල් දෙවියට ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் பிரேரணையை நிறைவேற்ற வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு என எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐநாவின் இலங்கைக்கான புதிய வதிவிட பிரதிநிதி ஹனா சிங்கர் இன்று எதிர்க்கட்சித் தலைவரை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் பிரேரணையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதனை உறுதி செய்ய வேண்டியது ஐநாவின் கடமை என எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இங்கு கருத்து தெரிவித்த ஐநா வதிவிட பிரதிநிதி, இலங்கையில் தற்போதைய நிலைமை சம்பந்தமாக முழுமையாக அவர்கள் பேசி கேட்டார். இலங்கையில் உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்டி நிரந்தரமான சமாதானத்தினை ஏற்படுத்த ஐநா தொடர்ந்தும் அக்கறையுடன் செயற்படும் என உறுதியளித்துள்ளார். தொடர்ந்து இங்கு கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், இலங்கை அரசாங்கம் கூட்டாக முன்மொழிந்தது மாத்திரமன்றி தீர்மானத்தினை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசத்தினையும் கோரியிருந்தது. ஆகவே இந்த பிரேரணையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு என்று தெரிவித்துள்ளார். சொல்ல முடியாது. நாங்கள் மக்களுடைய கருத்தினை மறைந்து
எடுக்க வேண்டிய நேரத்தில் நடவடிக்கை. தங்கி வாழும் மனநிலையிலிருந்து விடுபட்டு சுயமூழ்ச்சியில் எழுந்திருக்கக்கூடிய தேசத்தை கட்டியெழுப்புவது தொடர்பில் கவனம் செலுத்தப் போவதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். வறுமை ஒழிப்பிற்காக நடைமுறைப்படுத்தப்படும் சமுர்தி நிவாரண உதவி திட்டத்தின் கீழ் மேலும் 1.5 லட்சம் குடும்பங்களுக்கு புதிதாக சமுர்தி உதவி வழங்கும் ஆரம்ப நிகழ்வு நேற்று பிற்பகல் பொலனறுவை ரோயல் கல்லூரி கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கும் அதே நேரம் தொடர்ச்சியாகவே தங்கி வாழும் மனோநிலையிலிருந்து விடுபட்டு சுயமூழ்ச்சியில் எழுந்திருப்பதற்கு அவர்கள் உறுதி பூண வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். இதற்கு உதவும் வகையில் அரசாங்கம் பல்வேறு கடன் முன்மொழிவு முறைகள் உள்ளிட்ட நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஒருவர் சுயமுயற்சியில் எழுந்திருப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதன் மூலம் அவரும் நாடு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க முடியும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அரசாங்கம் கடந்த 3.5 வருட காலப்பகுதியில் அடைந்திருக்கும் சர்வதேச ஒத்துழைப்பின் மூலம் நாட்டின் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இன்று சர்வதேசத்தின் அனுசரணை கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கைக்கு கடனுதவி வழங்கும் சில சர்வதேச நிறுவனங்களுடன் அண்மையில் தான் மேற்கொண்ட கலந்துரையாடலின் போது இத்தகைய உதவிகளை தொடர்ந்தும் அதிகரிப்பதற்கு அவர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். அரசியல் துறையிலும் அரசாங்க சேவையிலும் தமது பொறுப்புகளையும் கடமைகளையும் உரிய முறையில் நிறைவேற்றினால் இந்த நாட்டிலுள்ளவர்களை முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு செல்வது கடினமானதல்ல என்று ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். மக்களின் வறுமையை இல்லாதொழித்து நாட்டை அபிவிருத்தி பாதை நோக்கி கொண்டு செல்வதற்கு அரசியல் பேதங்களின்றி அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் ஜனாதிபதி இதன் போது கோரிக்கை விடுத்துள்ளார். ආණ්ඩුවලට බැන බැන ඉන්න දේශපාලකයින්ට බැන බැන ඉන්න දේශපාලඥයෝ පස්සේ යන මේ ඒ අධ්‍යාපන ක්‍රමය වෙනස් කරන්න ඒ ප්‍රතිසංස්කරණ වලට ඒවාට තිබෙන ප්‍රධාන ප්‍රතිකර්ම තමයි මේවා. வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் ஒரு இனவாதி அல்ல என்று வடமாகாண ஆளுநர் ரெஜினல் குரே தெரிவித்துள்ளார். வணக்கம். இன்று இந்த பாடசாலை பரிசு வட்டு இந்து கல்லூரியில் நடைபெற்ற வருடாந்த பரிசளிப்பு விழா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், வடமாகாண முதலமைச்சர் நீதியரசர் விக்னேஸ்வரன் இனவாதி அல்ல, அதனால் தான் அவரது புதல்வர்களை கொழும்பு பக்கத்தில் புத்த மதம் சார்ந்த சிங்கள இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்துள்ளார். பௌத்த விகாரைகளுக்குள் இந்து தெய்வங்கள் புத்த பெருமானோடு சந்தோஷமாக சாந்தியும் சமாதானமுமாக இருக்கின்ற போதே புத்தரை கும்பிட போற மக்கள் சண்டை பிடிக்கின்றார்கள். இச்செயலை பார்த்து தெய்வம் சிரிக்கின்றதே. தெய்வத்திடம் இருக்கும் நல்லவை ஏன் மனிதனிடம் இருக்கக்கூடாது? தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு கடமையில் இருப்பவர்கள் சிங்கள மொழி பேசும் போலீசார். மிகச்சிறந்த நீதிபதி இளஞ்செழியன் ஐயாவை உயிர் கொடுத்து காப்பாற்றியவர் ஒரு சிங்கள மொழி பேசும் போலீஸ் கான்ஸ்டபிள். தமிழ் போலீசார் யாரையும் ஏன் பாதுகாப்புக்கு உறுப்பினர்கள் வைத்திருப்பதில்லை? கௌரவ முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஏன் தமிழ் போலீசாரை பாதுகாப்பிற்கு வைத்திருக்கவில்லை? அவர் சிங்கள போலீசார் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார். அவ்வாறு நம்பிக்கையை சிங்கள போலீசார் மீது வைத்துக் கொண்டே வெளியே வேறு கதை பேசுகின்றனர். மக்கள் மத்தியில் விரைவாக தலைவராக வருவதற்கு சுலபமான வழி இருக்கின்றது. அதுதான் இனவாதம், மொழிவாதம், குலவாதம். வேறு ஒன்றும் தேவையில்லை. குறுகிய காலத்திற்குள் தலைவராகுவதற்கு தேர்தல் காலம் நெருங்கும் போது இனவாதம், மொழிவாதம், குலவாதம் பேசுகிறார்கள். அவை தேர்தல் காலத்தில் மட்டுமேதான். மதங்கள் இனங்களுக்கு மேலே மனிதத்தன்மையை மேலே வைக்க வேண்டும். நாம் அனைவரும் மனிதனாக வாழ வேண்டும். இந்த வடமாகாணத்தில் முதல் கௌரவ முதலமைச்சர் விக்னேஷ் ஐயாவுக்கு இனவாதம் இல்லை. அவங்க கொழும்பு பக்கத்திலே இருந்து சிங்கள அவங்களோட மகளே சிங்கள மகளே தான் கல்யாணம் கட்டி இருக்கிறது. அவங்களுக்கு இனவாதம் இல்லை. கதிர்காமர் ஒரு சிங்கள கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டில் சிறு தொழில் முயற்சியாளர்களுக்கான உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தலைமையில் நடைபெற்றது. புத்தளம் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதியில் 117 குடும்பங்களுக்கு இவ்வாறு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வு புத்தளம் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. உண்மையிலேயே வாழ்வாதாரம் என்பது இதனூடாக ஒரு வாழ்க்கையை ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற நல்லெண்ணத்திலே தான் இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறோம்.
எந்த ஒரு காலத்திலும் இல்லாத அளவு அதிக எண்ணிக்கையான குடும்பங்களை மையப்படுத்தி புத்தளம் நகரத்திலே, புத்தளம் மாவட்டத்திலே கல்பிட்டி, முந்தல், இன்னொரு பல பிரதேசங்களிலே இந்த திட்டங்களை கடந்த காலங்களிலே நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம். எங்களுக்காகத்தான் நாங்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த திட்டத்தை இன்று நடைமுறைப்படுத்துகிறோம். எனவே நமது நாட்டிலே இன்று உங்களுக்கு தெரியும், பல வகையான இன்னல்களோடு வாழுகின்ற ஒரு பகுதி மக்களும், உயர்ந்த அளவிலே வருமானத்தோடு வாழுகின்ற ஒரு சிறு பகுதி மக்களும், இரண்டுக்கும் இடையிலே நடுத்தரமாக வாழுகின்ற அதிகமான மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய அமைச்சுக்கு கீழே இவ்வாறான ஒரு புதிய திட்டத்தை வகுத்து கடந்த காலங்களிலே நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். அரசாங்கத்தின் 2019 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் நவம்பர் 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தின் புதிய ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது. இதன் பின்னர் நவம்பர் 8ஆம் தேதி முதல் டிசம்பர் 8ஆம் தேதி வரையில் இது தொடர்பான விவாதம் நடாத்தப்பட உள்ளது. வரவு செலவு திட்டம் தயாரிப்புக்கான பொதுமக்களினதும் புத்திஜீவிகளினதும் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையை நிதியமைச்சு ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காபோதா உயர்தர பரீட்சை வினாத்தாள் திருத்தும் பணியின் 2ஆம் கட்ட நடவடிக்கை இடம்பெறும் 4 பாடசாலைகள் இம்மாதம் 11ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையில் மூடப்பட்டிருக்கும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதன்படி கொழும்பு ஆனந்தா கல்லூரி, களுத்துறை குருகோமி பாடசாலை, காலி சுதர்மா பாடசாலை மற்றும் மாத்தறை சர்வேசல் பாடசாலை ஆகியன இவ்வாறு மூடப்பட உள்ளன. இது தவிர இன்னும் 20 பாடசாலைகள் பகுதியளவில் மூடப்பட்ட மதிப்பீட்டு பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் பொது வைத்தியசாலை வைத்தியர்களின் பணிப்பயிஷ்கரிப்பு கைவிடப்பட்ட நிலையில் வைத்தியசாலையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடமையாற்றுகின்ற வைத்தியர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வைத்தியர்கள் மேற்கொண்டு வந்த பணிப்பகிஷ்கரிப்பு நேற்று மாலையுடன் கைவிடப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் உதவி வைத்திய அத்தியட்சகர் ரி ஓஸ்மன் டேனி தெரிவித்தார். இந்நிலையில் வைத்தியசாலைக்கு போலீஸ் பாதுகாப்பை அதிகரித்தல், நோயாளர்களை பார்வையிட வருபவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துதல் மற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல் ஆகிய 3 கோரிக்கைகளை வைத்தியர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை நிர்வாகத்திடம் முன்வைத்திருந்தனர். இவை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அமல்படுத்தப்படும் நிலையில் இன்று காலை முதல் வைத்தியசாலையின் நடவடிக்கைகள் வழமை போல் இடம்பெற்று வருகின்றது. இந்தியாவின் கடன் நிவாரண திட்டத்தின் கீழ் 160 புகையிரத பெட்டிகள் கொள்வனவு செய்யப்பட உள்ளன. புதிய புகையிரத பெட்டிகள் 160 கொள்வனவு செய்வதற்கான ஒப்பந்தம் போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சில் நேற்று கையொப்பமிடப்பட்டுள்ளது. இவற்றை கொள்வனவு செய்வதற்காக 82.6 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி செலவிடப்பட உள்ளது. இவை நவீன வசதிகளை கொண்டதாக அமைய உள்ளதோடு எதிர்வரும் 1.5 ஆண்டுகளுக்குள் பயணிகள் போக்குவரத்தில் பயன்படுத்தப்பட உள்ளது. முஸ்லிம் விவகாரத்து சட்டம் தொடர்பான 2 அறிக்கையில் உள்ள வேறுபாடுகளை நீக்கி ஒரு அறிக்கையாக மாற்றுவது தொடர்பான கருத்தரங்கு நடாத்துவதற்கான விளக்கமளிக்கும் பத்திரிகையாளர் மாநாடு நேற்று நடைபெற்றது. முஸ்லிம் விவாக மற்றும் விவாகரத்து தனியார் சட்டம் தொடர்பான விடயத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட தற்போது 2 குழுக்களாக முஸ்லிம் சமூகம் மாறியிருப்பதால் அதில் திருத்தம் செய்து ஒரு சட்டமாக கொண்டு வருவதற்கு முஸ்லிம் சமூகம் முன்வந்துள்ளதால் இந்த விடயத்தினை சரியான முறையில் செய்வதற்கு YMMA பேரவை முன்வந்துள்ளது. திருத்த சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள ஒரு விடயத்தில் 10 விடயங்களில் 2 தரப்புகளுக்கும் இடையில் முரண்பாடுகள் இருப்பதால் அதனை திருத்தம் செய்யும் பொருட்டு முஸ்லிம் சமூகம் முன்வந்துள்ளதால் நாளை கொழும்பு 3 உள்ள மண்டரியா ஹோட்டலில் ஒருநாள் கருத்தரங்கொன்றினை நடத்துவதற்கான விளக்கமளிக்கும் பத்திரிகையாளர் மாநாடொன்று YMMA பேரவையின் முன்னாள் தலைவரும் இந்த தேசிய பிரச்சினையை முன்னெடுத்து செல்லும் அமைப்பின் தலைவருமான KN டீனின் தலைமையில் நேற்று தெமட்டுகொடையில் உள்ள பேரவையின் தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்றது. 2 கருத்து வேறுபாடுகளையும் எவ்வாறு ஒரு கருத்தாக மாற்றலாம் என்பது தொடர்பான கருத்தரங்கினையை செய்ய உள்ளோம்.
நாங்கள் 2009 செய்த திருத்தத்தையும் தற்போதுள்ள திருத்தத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு சட்டமாக மாற்றுவதற்கு குறித்த கருத்தரங்கில் முஸ்லிம் சிவில் சங்க அமைப்புகள், முஸ்லிம் சட்டத்தரணிகள், முஸ்லிம் உலமாக்கள், அறிவு சார்ந்தவர்கள், முஸ்லிம் பெண்கள் அமைப்புகள் மற்றும் இத்திருத்த சட்டத்தில் ஆர்வமுள்ள பெண்கள் மற்றும் ஆண்கள் உள்ளிட்ட 6 தரப்பினரையும் அழைத்துள்ளதாக பேரவை பத்திரிகையாளர் மாநாட்டில் தலைவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் இரதோற்சவம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இன்று காலை 6 மணியளவில் ஆலயத்தில் கந்தபெருமானுக்கு விசேட பூஜைகள், தீபாராதனைகளுடன் வசந்த மண்டப பூஜை இடம்பெற்றதனை அடுத்து பக்தர்களின் அரோகரா கோஷங்களுக்கு மத்தியில் வள்ளி தெய்வானை சகிதமாக எம்பெருமான் உள்வீதியுலா சென்றார். யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று வெளிப்புற கோபுர வாசலில் பூமழை பொழிய பக்தர்களின் தோளில் அமர்ந்தவாறு ரதத்தை நோக்கி சென்ற முருகப்பெருமான் வரலாற்று சிறப்புள்ள 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அழகிய சித்திர தேரில் ஆராகணித்தார். இரண்டு மணித்தியால வெளிவீதியுலாவின் பின்னர் தேர் இருப்பிடத்திற்கு வந்ததும் கந்தபெருமானுக்கு பச்சை சாத்தும் நிகழ்வு இடம்பெற்று பக்தர்களின் தோளில் அமர்ந்து ஆடியசைந்தவாறு முருகப்பெருமான் வசந்த மண்டபத்தை சென்றடைந்தார். அங்கு விசேட வழிபாடுகள் இடம்பெற்று ரதோற்சவம் இனிதே நிறைவடைந்தது. இன்றைய ரதோற்சவத்தில் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான அடியவர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்திருந்தனர். அங்கு விசேட வழிபாடுகள் இடம்பெற்று ரதோற்சவம் இனிதே நிறைவடைந்தது. இன்றைய ரதோற்சவத்தில் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான அடியவர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்திருந்தனர். லைலா உமாஜீன் ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. மகரகமை புதிய மദ്രസா மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு சுயதொழிலுக்கான உபகரணங்களும் வழங்கப்பட்டன. ஃபவுண்டேஷனின் தலைவர் கலாநிதி ஹரிஸ்டியின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கலந்து சிறப்பித்தார். விசேட அதிதிகளாக ஹோமாகம பிரதேச செயலாளர் புத்தி தரங்கா, அகில இலங்கை YMMA முன்னாள் தலைவர் காலித் ஃபாரூக், அகில இலங்கை YMMA மகளிர் அமைப்பின் தலைவர் ஃபவாசா தாகா மற்றும் ஃபவுண்டேஷனின் நிகழ்ச்சி திட்ட தயாரிப்பாளர் மக்கியா முசமில் ஆகியோரும் கலந்து சிறப்பித்தனர். இந்தியா, சீனா போன்ற வளர்ந்த நாடுகளுக்கு அமெரிக்காவினால் வழங்கப்படும் மானியங்கள் மற்றும் நிதியுதவிகளை நிறுத்தப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வடக்கு டகோட்டா மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இதனை தெரிவித்துள்ளார். சில நாடுகளை நாம் வளரும் பொருளாதாரமாக பார்க்கின்றோம். சில நாடுகள் இன்னும் பொருளாதார ரீதியாக முதிர்ச்சி அடையாமல் இருப்பதையும் பார்க்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு மானியங்களை அளித்து வருகின்றோம். இது எல்லாமே கேலிக்கூத்தானது. இந்தியாவாகட்டும் சீனாவாகட்டும் அவர்கள் வளர்ந்து வருவதாக நாம் சொல்கின்றோம். தங்களை வளர்ந்த நாடாக அழைத்துக் கொள்வதற்காகவே அவர்கள் நம்மிடமிருந்து மானியங்களை பெறுகின்றார்கள். நாமும் பணம் கொடுத்து வருகின்றோம். இவை அனைத்துமே வேடிக்கையாக இருக்கின்றது. ஆனால் நாம் இதனையெல்லாம் நிறுத்தப் போகின்றோம். நாமும் வளர்ந்து வரும் நாடு என்பதால் இந்த மானியங்களை நிறுத்திவிட்டு மற்ற நாடுகளை விட வேகமாக வளர்ச்சி அடைய வேண்டும் என தெரிவித்துள்ளார். வடகொரியாவின் 70வது ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் ரஷ்ய பிரதிநிதிகள் வடகொரியாவுக்கு விஜயம் செய்துள்ளனர். வடகொரியாவின் விசேட அழைப்பின் பேரில் குறித்த ரஷ்ய பிரதிநிதிகள் வடகொரியாவிற்கு விஜயம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்ய கூட்டமைப்பு தலைவர்கள் வெரண்டியானா மேட்டியன்கோ உட்பட ரஷ்ய நாட்டு பிரமுகர்களை பியாங்யாங் சர்வதேச விமான நிலையத்தில் வடகொரிய பிரதிநிதிகள் வரவேற்றுள்ளனர். இதேவேளை வடகொரியா தமது அணுவாயுத பரிசோதனையினை கைவிட்டு சர்வதேச நாட்களுடன் ஆரோக்கியமான உறவினை ஏற்படுத்திக் கொள்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35ஆக உயர்ந்துள்ளது. ஜப்பானில் கடந்த 6ஆம் திகதி ஒக்கைடோ தீவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.7 புள்ளிகளாக பதிவானது.
இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து பலமுறை அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளன. மலைப்பகுதிகளில் சூழ்ந்த கிராம பகுதியான அட்சுமா உள்ளிட்ட பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு கட்டிடங்கள் தரைமட்டமாகின. நிலநடுக்கத்தால் இடிந்து விழுந்த வீடுகளுக்குள் சிக்கியிருந்த மக்களை மீட்பதற்காக தன்னார்வலர்கள் உட்பட சுமார் 40,000 பேர் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இடிபாடுகளில் சிக்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை 35ஆக அதிகரித்துள்ளதாகவும் சுமார் 15 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் அடுத்து ஸ்போர்ட்ஸ் டைம். பதினோராவது ஆசிய வலைப்பந்தாட்ட போட்டிகளில் இலங்கை அணி 9வது தடவையாகவும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. செய்திகளில் இறுதியாக இன்றைய வானிலை. நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும். மேலும் புத்தளத்திலிருந்து காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது 45 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடுவதுடன் அவ்வேளைகளில் இக்கடற்பரப்புகள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். செப்டம்பர் 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகலில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு சாதகமான வளிமண்டல நிலைமை உருவாகியுள்ளது. எனினும் நாடு முழுவதும் பெரும்பாலான இடங்களில் இன்று பிரதானமான சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த அளவில் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மதியம் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.